உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். டிவிஎன் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்புறம் அரசியல் சூழ்நிலைகள் பயங்கர பரபரப்பாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இடத்துக்கு விஜய் வந்தார்னா அது மிகப்பெரிய பேசும் பொருளாகுது. விஜய் தான் அரசியல் சுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில நேத்து விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்திச்சிருந்தாரு அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களோட அலுவலகத்திற்கு சென்று விஜய் அவர்களை சந்திச்சாரு அப்படின்ற செய்தி எல்லா இடத்துலயுமே வந்துச்சு. இந்த நிலையில பிரசாந்த் கிஷோர் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது விஜய் அவர்களை தமிழ்நாட்டு அரசியலில் லைட்டாக எடுத்துக்கலாம், அவர் விஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பெரிய தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக அதிமுகவை தவிர இங்கே தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் யாருக்குமே கிடையாது. ஆனால் முதல் முறையாக தளபதி விஜய் அவர்கள் இந்த திமுக அதிமுகவோட ஓட் பேங்கை 60% கீழே கொண்டு வருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஃபேன்ஸ்க்கு பயங்கர ஹாப்பினஸ். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 எலெக்ஷனோ 2021 எலெக்ஷன் எல்லா எலெக்ஷன்லையுமே ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தான். திமுகவை வென்று வைக்க வச்சது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாயில இது கேட்கறது விஜய் ஃபேன்ஸ்க்கும் விஜய் ஆதரவாளர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனவே கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த வாட்டி எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆள் சொன்னது இவ்வளோ விஷயங்கள் படிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்களை அவர் நோட்டிஃபை பண்ணியிருப்பார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.